கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இது 3வது பாயிண்ட். இதுவரைக்கும் என்ன பண்ணணும்? 3வது பாயிண்ட் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன இருக்குது? இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அடிமையானவனும் சுதந்திரவாளியும் ஒன்றாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? அப்படி இனிமேட்டு நான் சர்ச்சோடு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லலை. இங்கே சொல்லக்கூடியது பிரமாணம். அடிமையானவள் என்பது ஆகார். 4ஆம் அதிகாரம் 24-25. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. இந்த அடிமை என்பது பிரமாணம், நியாய பிரமாணம். இதுக்கு முன்னாடி உள்ளதான உலகம் உங்களுக்குள்ள இருந்தது, எல்லாம் இருக்கு. இந்த பிரமாணத்தோடு கூட அடுத்து ஈசாக்கு, இஸ்மவேலோடு கூட யார் இருக்க முடியாது? ஈசாக்கு இருக்க முடியாது. அதை தான் அங்கே எழுதுறாரு. ஈசாக்கோடு கூட இஸ்மவேல் ஒன்றாக இருக்க முடியாது. ஆகார் என்பது நியாய பிரமாணம். அதிலிருந்து வந்தது தான் இஸ்மவேல், அடிமையானவரிடத்தில் பிறந்தவர், நியாய பிரமாணத்தின் பிள்ளைகள். சாராள் என்பது சுயாதீன பிரமாணம், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். அதிலிருந்து வந்தது என்னது? சுயாதீனத்தின் பிள்ளைகள் ஈசாக். இங்கே சொல்றாங்க ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்திருக்க முடியாது. நியாய பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் இணைந்திருக்க முடியாது. அடிமைத்தனத்தின் பிரமாணமும் விடுதலை பிரமாணமும் ஒன்றாயிருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி இப்போ ஊழியம் பண்ணுறதுக்கு சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்களோ, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பழைய பிரமாணம் இருக்கவே கூடாது. ரெண்டும் ஒன்றாய் இருப்பதில்லை. சுதந்திரவாளியானவன் அடிமையானவனோடு கூட என்ன இருக்க முடியாது? சுயாதீனம் உள்ளவன் அடிமையானவனோடு கூட சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றாக இருக்கவே முடியாது. ஸோ காட் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து வந்தோம் இல்லையா, ஒரு காலகட்டம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்து இருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கிற காலத்தில் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும்? அடிமைத்தனத்தினுடைய சுபாவங்கள்லாம் இருக்கும்ல, நியாயப்பிரமாண சுபாவங்கள் இருக்கும்ல. இங்கே வரும்போது அது உன்னை விட்டு போகணுங்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாம கர்த்தர் சொல்கிற இடத்துல வைக்கப்பட்டோம். அந்த வைக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். தோட்டத்துக்குள்ள வச்சா அங்கே என்ன இருக்கும்? நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கும். கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் இருக்கும். கர்த்தர் கொண்டு போய் பாபிலோனில் வச்சா அங்கே ராஜாவுடைய தீட்டுப்பட்ட சாப்பாடு இருக்க தான் செய்யும். கர்த்தர் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை எங்கே வைக்கிறாரு? நாசரேத்தில் வைக்கிறாரு. ஒருத்தன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? அப்போ நாசரேத்தும் இயேசுவும் ஒன்றா இருக்க முடியாது. ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? உங்களை வேறு பிரிப்பார். அப்படி வரும்போது நாசரேத்தின் சுபாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. பாபிலோனுக்குள்ள இருக்கும்போது பாபிலோன் சுபாவம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இஸ்மவேலோடு இருக்கும்போது நீங்களும் இஸ்மவேலும் ஒன்றா இருக்க முடியாது. செப்பரேட்டட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த செப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இப்போ நான் பேசுறது எல்லாமே நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இது எதுவுமே பழைய சினையார் தேசத்தில் ஆபிரகாம் கிட்ட இருந்து வந்ததில்லை. இது எல்லாம் எங்க இருக்குது? ஆபிரகாம் பாளையத்துக்குள்ள இருக்குது. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமின் வித்து, வேற யாரும் இல்லை, ஆபிரகாமின் வித்து. ஆனால் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்னா இருக்க முடியாது. எங்க அது ஆபிரகாம் வித்து தானே, இருக்க முடியாது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நீங்கள் சில நேரங்களில் இங்க இருக்கும் பொழுது கீழ்பட்டிருக்கிற காலகட்டத்தில் கத்துக்க கூடாத சில விஷயங்களும் இருக்கும். அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்போ வேறு பிரிக்கப்பட்டு ஃபுல் டைம் நீங்க இப்படி வரீங்கல்ல, ஃபுல் டைம்னா மினிஸ்ட்ரி இல்லை, ஃபுல்லா ஆண்டருக்குள்ள வரீங்கல்ல, இப்படி வரும் பொழுது உங்களுடைய பழைய சுபாவங்கள் கொஞ்சம் இருக்கும். இதுவும் அதுவும் என்ன செய்ய முடியாது? ஒன்றாக இருக்க முடியாது. ரெண்டும் சுதந்திர வழியாக இருக்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்படிங்க எனக்கு சரியாக புரியலன்னீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருந்தது பாவம். என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ஆனால் வந்த பிறகு பலகீனம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம் அல்லது வட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாவம். இங்கே வந்த பிறகு இதெல்லாம் இருக்காது, விட்டுருவீங்க. ஆனால் கோபம், மூர்க்கம், பொருளாசை, பணத்தாசை இதெல்லாம் இருக்கும். யூதாஸ் காரியத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். ஆனால் பொருளாசை அவனை விட்டு என்ன செய்யலை? போகலை.
இப்போ என்ன செய்யக்கூடாது, இதுவும் அதுவும் ஒன்றா இருக்க முடியாது. அங்கே இருந்தது பாவம் வேறு, இங்கே இருக்கிறது வேலை. இது ஆபிரகாம் பாளையத்துக்குள்ளே இருக்கும், ஆபிரகாமுடைய கூடாரம் பக்கத்து கூடாரத்தில் இது இருக்கும். எவர் சொல்கிறாரு, அவனும் இவனும் ஒன்றாக இருக்க முடியாது, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, இதில் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கான டீப் அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க 29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை இப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்போ துன்பம் யாரை படுத்தினது? இஸ்மவேல் ஈசாக்கை என்ன துன்பப்படுத்தினா? பரியாசம் பண்ணதுக்கு ஈசாக்கு ஏதாவது வருத்தப்பட்டானா? அங்கே இருக்க ஏதாவது அவன் பண்ணதிலே மனம் நொந்து போனான், மனம் வருந்தினான், ஏதாவது இருக்குதா? ஆக்சுவலாக ஈசாக்க பரியாசம் பண்ணா துன்பப்பட்டது சாராள். துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் ஈசாக்கத்தான் பரியாசம் பண்ணான், ஆனால் ரியாக்ஷன் எங்கே வந்துச்சு? சாராள் கிட்ட வந்துச்சு. அந்த அம்மா பார்க்குது, என் பையனை என்ன பண்ற, கிண்டல் பண்ற நீ. ஒருவேளை ஈசாக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. ஏன்னா பிள்ளை பால் மறந்த போது அந்த வசனம் சொல்லுது, பெரிய விருந்து பண்ணினான். பின்பு இந்த பின்புக்கு பின்னாடி எத்தனை வருஷம் இருக்கு, எத்தனை மாசம் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணிட்டான். அதை ஈசாக்கு ரிஜிஸ்டர் பண்ணானா பண்ணலையா நமக்கு தெரியாது. அவன் துன்பப்பட்டானா படலையா தெரியாது. ஆனா ரியாக்ஷன் எங்க வந்துச்சு? சாராள் இடத்துல இருந்து வந்துச்சு. அவங்க அந்த அம்மா சொல்றாங்க, ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கு கொடுக்கிற சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு என்பது சாராளுடையதான கர்த்தரின் தரிசனம். ஈசாக்கு என்பது சாராளுடைய கர்த்தரின் தரிசனம். சாராளுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார், நீ ஒரு குமாரனை. அப்ப சாராள் என்பது சுயாதீன பிரமாணம் 4ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரின் படி. அப்ப அந்த சுயாதீன பிரமாணம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும். ஈசாக்கு அதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் வந்துட்டு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை துன்பப்படுத்த போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே ஆபிரகாமு கூட இருக்கக்கூடியதான ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சர்ச். யாரு? ஆகார் பெற்ற இஸ்மவேல். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரம் சொல்லுது நியாயப்பிரமாணம். அவருடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், சுயாதீன பிரமாணத்தின்படி எனக்குள்ளிருந்து ஒரு மாம்சம் கிரியை செய்கிறது, அது நியாயப்பிரமாணம். இந்த மாம்சம் என்னுடைய ஆவியோடு கூட போராடும் போது என் தரிசனம் இங்கே துன்பப்படுகிறது. எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன ஆகுது? துன்பப்படுது. நாம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? இதை யூதர்களை இஸ்மவேலர்கள் துன்பப்படுத்துறாங்க, இல்லை உலகம் நம்மளை துன்பப்படுத்துது. ஆக்சுவலாக இங்கே பிரமாணத்தை பற்றி மட்டும்தான் அவர் பேசுறாரு. உங்க அத்தனை பேர் மேலையும் ஒரு தரிசனம் இருக்கு, உங்களுக்குள்ள அதை வச்சு தான் கர்த்தர் பில்ட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஒன்று கிரியை செய்யும். நியாயப்பிரமாணம் நம்ம உண்டாக்குனது, மாம்சத்தின்படி கிரியையினால உண்டாக்கக்கூடியது. அது என்ன செய்யும்? உன் தரிசனத்தை துன்பப்படுத்தும். ஒருவேளை இது ஈசாக்குக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஈசாக்க பரியாசம் பண்றது, சில நேரத்தில் ஒருத்தர் கிண்டல் பண்றது, அவன் கிண்டலா பேசுறது கேட்கறவங்களுக்கு தெரியாது கிண்டலா பேசுறாங்கன்னு. அவங்களே திருப்பி கேட்பாங்க, நீ இப்போ என்ன கிண்டல் தானே பண்ற அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கேட்குற ஆளுக்கே தெரியாது கிண்டல் பண்ற, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பான் உட்காந்து. அப்படி சிரிக்கும் போது அந்த கிண்டல் பண்ணுறோம்ல, அந்த கிண்டல் ஆகிற ஆளுடைய அம்மாவுக்கு கோபம் வருது. என் பிள்ளை எல்லாரும் கிண்டல் பண்ற, அவனுக்கு ஒன்றுமே தெரில. சில நேரத்தில் பிள்ளையை போட்டு எல்லாரும் ஏதாவது விளையாட பண்ணிட்டு இருப்பாங்க. தான் பிள்ளை அப்படி அவங்க பரியாசம் பண்ணப்படுறத எந்த தாயும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பசங்கள்லாம் ஜோக் அடித்து விளையாடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு மட்டும் என்னவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பையனை காமெடியாக மாற்றுறாங்களே அப்படின்னு இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள உள்ள தரிசனம் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதோடு கூட உங்கள் மாம்ச கிரியை அதை என்ன செய்யுமா? துன்பப்படுத்துமா, வேதனைப்படுத்துமா. எது வேதனைப்படுத்துறது? ஆண்டவர் உனக்கு ஒன்று வச்சிருக்கும் போது ஆப்போசிட்டாக ஒன்று செய்யுமா? அது மாம்சத்தின் கிரியை. அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுமா? இந்த சுபாவம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகார்கிட்டேருந்து வருது. ஆகார் சாராளை எப்படி நினைச்சாங்க? அற்பமாய் எண்ணினாள். இப்போ ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான். தாய்கிட்டேருந்து அது வருது. இங்கே என்ன வருது?
சாராள் அற்பமா நினைச்ச உடனே சாராள் விரட்டி விட்டாங்க அவங்கள. இப்போ இஸ்மவேலை பரியாசம் பண்ண உடனே விரட்டி விட்டாங்க. அப்படிதான் இருக்கு, புறம்பே தள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. கோர், உங்கள் தரிசனமும் உங்கள் கிரியையும், உங்கள் மாம்ச கிரியையும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று கர்த்தருடைய அது என்ன பண்ணுன்னா கர்த்தரை வேதனைப்படுத்தும். உங்க தரிசனத்தை அது என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். உங்க மேல கர்த்தர் வச்ச திட்டத்தை பரலோகம் வேதனைப்படும். நான் உனக்கு இப்படி ஒன்று வச்சிருக்கனே, நான் இதுக்காக தானே உன்னை உருவாக்கினேன், இப்போ உனக்குள்ள இருந்து இது கிரியை செய்யுதே, இது உன்னை பரியாசம் பண்ணுது அப்படின்னும் போது ஆண்டவர் நினைக்கிறது இல்லை, இது உன்னை ஏதோ ஒன்று செய்யுது, உன்னை நீ தப்பா போற அப்படின்னு காட்டும். இது தான் பரலோகம் சொல்லுது, துன்பப்படுத்தினது போல. அவன் மேலே உள்ள தரிசனம் அது சுயாதீன பிரமாணம், இவன் மேலே உள்ளது நியாய பிரமாணம். ரெண்டும் ஆபிரகாமுடைய வித்து தான், ரெண்டும் தேவன் கொண்டு வந்தது தான். இப்போ இந்த மாம்சம் யாருக்குரியது? யார் கொடுத்தது? இந்த மாம்சம் கர்த்தர் கொடுத்தது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியின் பிரமாணம் யார் கொடுத்தது? இந்த மாம்சத்தின்படி செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? ஆனால் கொடுத்தது யாரு? ரெண்டுமே கர்த்தரிடத்துல வந்தது தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது சொல்றபடி இது செய்யக்கூடாது, அது மேல இருக்கிற சொல்றபடி தான் உள்ள செய்யணும். இது சொல்றபடி இது செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டா மேல இருக்கிறது துன்பப்படுமா? ஐயோ தப்பா போதே, இப்படி செய்யறாங்களே. இப்போ நான் கேட்கணும், ஆண்டவரே இந்த மாம்சம் எனக்குள்ளது இப்படி கிரியை செய்யுதுன்னா இந்த மாம்சம் தான் நீங்கள் கீழ்படுத்து, நீங்கள் தானே கொடுத்தீங்க. அதான் ரோமரில் எழுதுறாரு, அது சிருஷ்டித்தராலே அப்படி ஆயிடுச்சு. அது எதுக்கு பண்ணியிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படி தான் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஒரு நாள் வரும், இந்த சிருஷ்டியானது என்ன செய்யுமா? ஒரிஜினலை போய் தரிச்சு கொள்ளுமா. அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு இதுவான இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள தரிசனம் பரலோகத்தில் உள்ள தரிசனத்தோட ஒத்து போயிட்டு இருக்குது. அந்த தரிசனத்தோடு தான் நீங்க ஓடணும். நீங்க உலகத்துல உள்ள காரியத்தோட உங்க பரலோகத்தின் தரிசனத்தை மிக்ஸ் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது புரியுதா? இப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிள்ளையா இருக்கணும். பரலோகத்தோட தரிசனம் என்னன்னா, ஈசாக்கு வந்து இயேசு வந்து உலகத்தை மீட்கணும். இதுதான் பரலோகத்தோடைய தரிசனம் ஆபிரகாம் பிள்ளைக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எல்லாரும் பிள்ளை வச்சிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த விசாரணை கர்த்தன் இருக்கிறானே தமஸ்கூரனாகி எலியசர் இல்லை, உன் கர்ப்ப பிறப்பு இஸ்மவேல் இல்லை. ஏன்? இது எல்லாம் உன் மாம்சத்தில் உண்டாகிறது. இதுதான் சொல்லுச்சு. ஆனால் உன் மாம்சத்தை நான் எது கொடுத்துருக்கேன்னா ஈசாக்க பெற்றெடுக்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்போ சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சரீரம் செத்ததாக இருந்தாலும் ஈசாக்க பிறக்குது, வாக்குத்தத்தன் பிள்ளை. ஆனால் இந்த சரீரம் எதுக்கு இருக்கு? ஈசாக்க பிறக்கிறதுக்கு. இந்த சரீரம் இஸ்மவேலை பிறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த சரீரம் என்ன செய்யும்னா இஸ்மவேலுக்கோடு கூட உங்கள் ஈசாக்கையும் இணைக்க சொல்லும். அது அதை துன்பப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அது கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? வேதனையா இருக்குது. இந்த காரியம் கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? துக்கமா இருந்தது. மனுஷனை உண்டாக்கின. இப்ப சொல்றார் ஆண்டவர், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு வெசனமாய் இருந்தது. சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு வெசனமாய். ஏன்? நான் சவுலை ஏன் ராஜாவாக்கினேன்? நல்லா கவனிங்க. அது ஒரு மெகா பிளான். சவுல் பென்யமின் கோத்திரத்தான். புரியுதா உங்களுக்கு? சிலோவாமில் தான் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்கு. இவங்க ரெண்டு பேர் இந்த அது எதுனா பென்யமின் கோத்திரத்துக்குள்ள தான் இருக்குது அந்த சிலோவாம் ஆலயம் இருக்கிற இடம், ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற இடம். இப்போ இவன் ராஜா, ஆலயம் அங்க இருக்கு. ரெண்டும் ஒரே கோத்திரத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். சவுலுக்கிட்ட ராஜ்யபாரத்தையும் கொடுத்துட்டாரு, பென்யமின் கோத்திரத்துக்கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தையும் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? மில்கிசேதேக்கின் முறைமை, ராஜாவும் ஆசாரியனும் ஒன்னா இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் அழகா ஒரே கோத்திரத்துல கொடுத்துட்டாரு. இப்ப சவுல் வழியா தான் எல்லாம் வரணும், பக்கா பிளான். இப்ப சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஆடு மாடு மேல ஆசை வச்சுட்டார். ஆடு மாடு என்ன பண்ணிட்டாரு? ஆசை வச்சுட்டார். அதனுடைய விளைவு என்னாக மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல சவுலை கொண்டு செய்ய வேண்டியதான ஒரு தீர்க்க தரிசனம் அங்க இருக்கு. இப்போ அமலேக்கியர்கிட்ட ஆண்டவர் மோசே கிட்ட சொல்வாரு, கடைசி 2 வசனம் வாசிங்க. 17 கடைசி 2 வசனம். அமலேக்கியருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையா யுத்தம் நடக்கும். மோசே காலத்திலிருந்து நடக்கும். அதுக்கு முந்தின வசனம், பூமியின் கீழாதபடி என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். இந்த ப்ராஃபஸி எங்க நடக்கணும்? சவுலுகிட்ட நிறைவேறணும். சவுலுகிட்ட சொல்றாரு, அமலேக்கில ஒன்னு கூட பாக்கி வைக்காத, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருப்பா. ஏன்? இது ஒன்ன கொண்டு நான் வச்சிருந்த தரிசனம், நீ தான் அதை நிறைவேற்றணும்.
நீ அதை அமலேக்க மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றபடி செய்யும்பொழுது உன் ராஜ்யபாரத்தில் ஆசாரியத்துவம் எல்லாம் ஒன்றா வந்துடும். மெகா பிளான் இருக்கு அதுல, மெகா பிளான். இப்போ சவுல் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஒரு ஆடு, அங்க இருக்க ஆடு, அது எப்படி இருக்குது அந்த மாடு பார்க்கறதுக்கு? சும்மா கொலு கொலுன்னு இருக்கு, பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கு, சும்மா பார்த்தா சூப்பரா இருக்கு. இந்த மாடு நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாடு நம்ம தொழுவத்தில் இருந்தா நல்லா இருக்குமே. ஏய், உன் தரிசனம் ஹெவன்லி தரிசனம், மாட்டு மேலே போகக்கூடாது. உன் சிந்தனை, உன் தரிசனம் எங்கே போகக்கூடாது? மாட்டு மேலே போகக்கூடாது. அது மாடு கிடக்குது. இதை விட கொழுக்குள்ளான மாடெல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை எதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்? இஸ்ரவேலின் ராஜா, ஏன் போஸ்டிங்கை உனக்கு கொடுத்துருக்கேன்றாரு. அவர் தான் ராஜா. சாமுவேல்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள், ஐ ஆம் த கிங். ஏன் போஸ்டிங்கில் இப்போ இவங்கிட்ட சொல்றாருல, பேதுருக்கிட்ட, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளை நீ மெய்ப்பாய். ஏன் போஸ்டிங்கை உங்ககிட்ட கொடுக்குறேன். அவருக்கு அந்த போஸ்டிங்கோட மேன்மை தெரியாம போயிருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் நல்ல மெய்ப்பனா தான் இருந்திருக்கணும். திடீர்னு பார்த்தா இஸ்ரவேலுக்கு மட்டும் அவர் என்னவா மாறுறாரு? அப்போஸ்தலனாக மாறுறாரு. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு கேபாவையும் அப்போஸ்தலனாகவும் என்னை புறஜாதிக்கு அப்போஸ்தலனாக கர்த்தர் வைத்தார். ஏன்பா? அவர் இஸ்ரவேலை பார்த்தோன்னே, அந்த ஆடு மாடை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் கொழுகுலுன்னு ஆயிடுவார். கேபாவும் பர்னபாவும் மாய்மாலம் பண்ணினார்கள். இது அப்படிதானே இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய தரிசனம் அவங்களுக்கு தெரியல. அவர் சொல்றாரு, இயேசுவோடைய தரிசனத்தில் என்ன இருக்குது? காணாமல் போன இஸ்ரவேலை அல்லாமல் வேறு யாருக்கும் வரவில்லை. சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் மந்தையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்போ பேதுரு மெய்ப்பனா இருந்தா அவனுக்கு தெரியணும், இஸ்ரவேலுங்கிற ஆடும் இருக்குது, மந்தையை சேராத ஆடும் இருக்குது, வெளியிருந்து ஆடு வரணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். இதான் விஷன். இவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலுங்கிற ஆடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்போ தரிசனம் போயிருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பேதுருடைய இடத்துல இருந்து யாரை கொண்டாடுறாரு? அது எப்படிங்க கொண்டாந்தாருன்னு சொல்லுவீங்க? பேதுருக்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னாரு. ஆனா பவுல் சொல்றான், நான் அஸ்திவாரம் போட்டேன். போட்டால் வேற, அஸ்திவாரம் போட்டால் மாறிட்டான். ஏன்? நீ ஆடு மாடு மேல ஆசை வச்சுட்ட, நீ இஸ்ரவேலுங்கிற ஒரு கோத்திரத்தை மட்டும் பார்த்துட்ட. உன் தரிசனம் வைட், பெருசு. கர்த்தர் வச்சிருக்காரு பெரிய தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் அதுவும் சேராதுப்பா, இது அதையும் ஒன்றா வைக்க முடியல. சவுல் கொண்டாந்து போய் அமலேக்கனை வச்சதனுடைய விளைவு கர்த்தர். ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அமலேக்கனை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. யாரை வச்சு முடிச்சிட்டாரு? சாமுவேலை வச்சு முடிச்சிட்டாரு. அவருடைய பிளான் கன்ஃபார்மாக நடக்கும். உனக்கு தான் லாஸ், உனக்கு தான் லாஸ். நம்ம தரிசனத்தை நம்ம கொண்டு வச்சதை கண்டிப்பாக பரலோகம் நிறைவேற்றிடும். நம்மை கொண்டே செய்யும், இல்லை யாரை வச்சாவது செய்யும். ஏன்னா அது ஹெவனுக்கான வேலை. அதை ஹெவன் ஒரு நாளும் விடாது. அதை நம்மளை வச்சு செய்தா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதுதான் நமக்கு கொடுத்த, காட் கொடுத்த பெரிய கிஃப்ட். நாம் அதை செய்கிறோமா? இங்கே என்ன வந்துருச்சு? சவுலுக்கு அமலேக்கு ஆடு மேலே ஆசை வந்துருச்சு, பேதுருக்கு இஸ்ரவேல் மேலே அந்த கோத்திரத்து மேலே ஆசை வந்துருச்சு. அவங்களும் இது புறஜாதியார் பாகுபாடு வந்துருச்சு. இஸ்ரவேலும் ஈசாக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. சுயாதீன பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஒன்றா இருக்க முடியாது. வசனம் சொல்லுது, இது ரெண்டும் ஒன்றாக இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தால் அது துன்பப்படுத்தும். ஏன்? பல நேரத்தில் உன் தரிசனம் வேதனையோடு ஓடுது. தரிசனத்தில் தான் ஓடுறீங்க, ஆனால் எப்படி ஓடுது? வேதனையோடு ஓடுது. ஏன்னா கூடவே இஸ்மவேல் வந்துக்கிட்டு இருக்கான், கூடவே உன் மாம்சம் வந்துக்கிட்டே இருக்கு, கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது கூட வர 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 தரிசனத்தில் போயிட்டு தான் இருக்கு. குத்துது கொடையுது, குத்துது கொடையுது. ஏன்? அந்த இடத்துல கொண்டு இஸ்மவேலை கலந்துட்ட. திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்திலையும் உங்கள் தரிசனத்தில் மாம்சத்தை கலந்துட்டீங்கன்னா சில விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவது ஈஸி. சொல்கிறேன், சில விஷயத்துலேருந்து வெளியே வர்றது ஈஸி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என் கூட ஒரு அசிஸ்டண்ட் நான் சேர்த்துக்கிறேன். அவன் ஏன் தரிசனத்துக்கு ஒத்தவனா இல்லை, சரியா? தரிசனத்துக்கு ஒத்தவனா இல்லை. நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்ச நாள் அவங்க கூட பழகிறேன், தரிசனம் ஒத்து போல, தம்பி உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ கிளம்புப்பான்னு சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சு. இப்போ இதை என்ன செஞ்சிடலாம்? ரீமாடல் பண்ணிடலாம். ஆனால் தரிசனத்துக்கு இல்லாத ஆளை கல்யாணம் பண்ணிடுறேன். என்ன பண்ணுவிய? மாற்றவே முடியாது, நோ சான்ஸ். இஸ்மவேலும் ஈசாக்கும் ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள்.
உன்னை சாகிற வரைக்கும் இஸ்மவேல் கூட வருவான். அந்த தரிசனத்தில் இந்த மாம்சம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? குத்திக்கிட்டே இருக்கும், குடஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆனால் பிளான் போயிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? தம்பி, நீ தான் இஸ்மவேலை போய் கூட்டு வந்துட்டியப்பா, நீ தான் பக்கத்து கூடாரத்திலேயே வச்சுக்கிட்டியப்பா, உன் மாம்சத்தோட நீ உன் தரிசனத்தோட ஆவியை சேர்த்துட்டியப்பா, நீ அப்படியே ஆவியோட ஓடிடு, நீ அப்படியே ரெபேக்காவோட ஓடிடு பார்ப்போம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெபேக்காவோட ஓடிடு, பிரச்சனையே இருக்காது. எப்போ ஈசாக்கோடைய விஷயம் ரெபேக்காவோட விஷயம் தனித்தனியாக போச்சோ, யாக்கோபு ஊரை விட்டு ஓடிடுவான், வேலை முடிஞ்சு. ஈசாக்கோடைய தரிசனமும் ரெபேக்காவோட தரிசனமும் ஒன்றா இருந்துச்சுன்னா யாக்கோபு அங்கே தான் இருப்பான். இதில் ஈசாக்கோடைய தரிசனம் தப்பா, ரெபேக்காவோட தரிசனம் தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஈசாக்கோடைய ஆசை மாம்சக்கிரியை தப்பு, ரெபேக்காளுக்கு தரிசனம் கரெக்டு. நான் சொல்றது புரியுதா? ஆனால் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கு? ஈசா கையில் இருக்கு. அவனுடைய மாம்சக்கிரியை அங்கே வேலை செய்யுது. இங்கே ரெபேக்காளுடைய தரிசனம் கரெக்டு, மாம்சக்கிரியை வேலை செய்யுது. நீ போ, அப்பா கிட்ட இருந்து ஏமாத்து வாங்கிடலாம். ஆக்சுவலாக அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா ஸ்பாட்டில் ஈசாக்கை மாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏற்கனவே கண்ணை குருடாக்கி விட்டார், ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றி கொடுத்துருவார். நம்மளாம் ஒரு உபயாந்திரத்தில் கையாளுறது, நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அப்பா சமைக்க சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, கொண்டாந்து ஏசா நிற்க வச்சா கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மாற்றி வாயில் வைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை வேற எவனுமே சபிக்க முடியாது. அவர் தான் பிறக்கும் போதே சொல்லிட்டார, வயிற்றில் இருக்கும் போதே இல்லையா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், 2 ஜாதிகள் வரும், அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரெபேக்கா பூந்து அதை வாங்க ட்ரை பண்றாங்க. அவங்க சொல்றாங்க எப்படியாவது போய் ஒரு தாயா அவங்க செய்யறது கரெக்டு, ஆனால் ஸ்பிரிச்சுவலி ராங். அந்த மாம்சக்கிரியை என்ன ஆயிடுச்சு? விரட்டிட்டாங்க, ஓடி போச்சு. பாருங்க, ஏற்கனவே ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை. இங்க இப்போ ஈசாக்கை யார் ஆசீர்வதிக்கணும்? ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் யாரை ஆசீர்வதிக்கணும்? மூத்த குமாரனை ஆசீர்வதிக்கணும். அதானே அவன் பிளான். இப்போ மூத்த குமாரன் கர்த்தருடைய பார்வைப்படி யாரு? யாக்கோபு தானே. வேலை முடிஞ்சிருச்சு இல்லை? கர்த்தர் நினைச்சா இதை எப்பயோ மாற்றி விட்டுருக்க போறாரு. பல நேரங்களிலே நாம அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு போராடுறோம், அது மாம்சத்தில் போராடுறோம். அது கடைசியில் முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருக்கும்.